மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ மேஜிக்கின் கனிவான வணக்கங்கள். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா 2026 நியூ இயர் பலன்கள் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஒரு ஆண்டில் 12 ராசிகளுக்கு எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும், சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, அதுக்கப்புறம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு வருடம் வரல, இயர் ஆன் இயர் வரல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமு, 3 வருஷத்துக்கு ஒரு டைம், அது மாதிரி வருடங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நம்ம இந்த நியூ இயர் ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோங்க. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது சித்திரையில் பேஸ் பண்ணி உங்களுக்கு பங்குனி வரைக்கும் வரதே தவிர இங்கிலீஷ்க்கான இந்த நியூ இயருக்கு நம்ம சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த 2026 வரக்கூடிய நியூ இயர் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம இப்போ எப்படி எந்த வரிசையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் சொல்லமா இந்த டாப் 10 லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி அடுத்த லைனில் இருக்கக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இப்போ அதே தான் சொன்னேன் நான். ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆட்சிநாதனாக வருவார். ஸோ இந்த ஆட்சிநாதன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அகேன்ஸ்ட் சூரியன் அப்படிங்கிறனால நம்ம பொதுவாக ஒரு பொது பலனை நீங்கள் ஏதாவது கும்பராசிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இதில் அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ ராசிநாதன் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இருக்கக்கூடியதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. ஆனால் ஓகேங்களா, இதில் ஒரு பாஸ். ஆனால் உங்களோட பெயர்ச்சிகள் ஆகும்போது நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்களோட டிரான்சிட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஓரளவு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறாங்கங்க. சரிங்களா. ஸோ இதில் ராசிநாதனும் சரி லக்னநாதனும் சரி நான் காமனான உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க பொது பலனா. இது உங்களோட சார்ட்டில் நீங்கள் அப்படியே எடுத்து நம்மளுக்கு ராசி பலனில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெக்கப் ஆக வேண்டாம். இருந்தாலும் உங்களோட சுய ஜாதக அமைப்புக்கான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாங்க. கும்பத்துக்கு சனி உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருந்தால் கூட அவரோட ஜாதக அமைப்புகளில் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் குருவே சரணம். குரு பகவான் கிட்ட நீங்கள் போய் சரணம் அடைகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு கிடையாதுங்க, தட்சிணாமூர்த்தி. ஸோ கும்பராசி நேயர்களும் தட்சிணாமூர்த்தியை இந்த 2026 உங்களுக்கு வியாழக்கிழமையில் தோறும் சுண்டல் மாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக போட்டாலும் சரிங்க, நாட்கள் ரீதியாக போட்டாலும் சரி. சரி அப்படின்னா என்ன, நம்மளுக்கு உங்களுக்கு கிரகத்தில் வரக்கூடிய இப்போ இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் கிரக நாள். ஸோ வியாழக்கிழமை தோறும் கும்பராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலையை தெற்கு நோக்கி பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாயனுக்கு நீங்கள் சுண்டல் மாலை அணிவிக்கும் போது கும்பம், எந்த கும்பம், ஏன்னா இருக்கிறதுலே 12 ராசிகளில் கும்பம் அப்படின்னா அதி உச்சநிலை. ஏன் அப்படின்னா அந்த கடவுளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொம்புங்க, சரிங்களா. அந்த சொம்பு, அந்த பாத்திரம் அப்படிங்கிறது கடவுள் தன்னை எடுத்து வணங்கக்கூடிய ஒரு ராசியான கும்ப ராசிக்கு நீங்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய குருநாள் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த 2026 உங்களுக்கு பிரமாதமான ஒரு ஆண்டால் மாறுங்க. இந்த 2026 ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாம் விட்டுட்டு பொதுவாக எப்படி இருக்கும், எந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது உலக அளவில் என்ன நிகழும் அப்படிங்கிறது நம்ம தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முந்தேன் அஸ்ட்ராலஜி அது பேர் சொல்லுவாங்க. அந்த ஜோதிடத்தில் இந்த பொதுவாக நம்மளுக்கான பூமி எந்த அளவுக்கு இருக்கும், பூமியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறத பொது பலன்களை சொல்கிறது. ஸோ இப்போ இந்த 2026 மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா February 18 ரைட்டுங்களா. February 18 April 18 இந்த தேதிகளில் ஒரு மெயினான காஸ்மிக் ரீசெட் ஆக போகுதுங்க. என்னப்பா காஸ்மிக் ரீசெட் அப்படின்னா, கிரகங்களோட இணைவுகள் ஒரே நேர்கோட்டில் இத்தனை கிரகங்கள் அந்த கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு புவி ஈர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளுக்கு அந்த கிராட்டிடியூட் கிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புல்லுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஏர்த்தில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட போர்களாகட்டும், உடலில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கொரோனா வைரஸ் மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த 2026 நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வேறு லெவலில் டெவலப் ஆக போகுதுங்க. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்டை கொடுக்க போகுது. அந்த ட்ரிஃப்ட் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மெயின் வந்துட்டு பிற்பக்கப்பட்ட மக்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு தினசரி தினக்கூலிகளுக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த வேலை ஆட்களுக்கு வேலை பறிப்போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இந்த ஏஐ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜிக்கு அடுத்த போகும்போது உங்களுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது தேவையில்லாமல் போயிடுதுங்க. அப்போது ஒரு படிப்பறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகளே அதை செய்யும்போது படிக்காத இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அது ஒரு தொந்தரவுகளை கொடுக்க போகுது இந்த 2028. அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு நியூஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேத்துக்கு இத்தனை வேலைங்க வந்து பறி போச்சு, இது வந்து உடனே யூஎஸ்காரன் பண்ண சதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருங்க. இதை பேஸ் பண்ணி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு அப்படின்ட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துக்கும் போது இங்கே இருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன இருக்கோ அந்த நாட்டுகளுக்கு உங்களுக்கு எர்த்துக்கேக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த நில அதிரம் சிதறம் இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம வேர்ல்கனோ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம இந்தியாவில் இருந்து பார்க்கும்போது, நம்ம இங்கேருந்து அந்த விஷயத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம சைடும் டுவர்ட்ஸ் நார்த்து போகக்கூடிய கண்ட்ரியில் இந்த 2026 உங்களுக்கு எர்த்துக்வேக் வேல்கனோ வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. அடுத்தது என்ன, இது வந்து உங்களுக்கான ஒரு பொது கருத்துக்கள் பொது பலன்கள் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ இந்த 2026 எண்டில் வந்துட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்புகளே கொடுக்குது. இதுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இந்திய மக்கள் பயப்பட தேவை கிடையாது, ரைட்டுங்களா. அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதாவது வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. இது வந்து எது கொடுக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் மெயினாக வந்துட்டு பார்ன் ஃபார் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃபை, ஒரு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த நோக்கி தான்ப்பா நாங்கள் பயணம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் மட்டும்தான். அப்போ இந்த இந்தியர்கள் இந்த கோட்பாடுகளை அமைப்புகள் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்துட்டு டெடிகேட் பண்ண போகிறாங்க. எப்போ இந்த 2026. அப்போ என்னன்னா, இந்த பிலீஃப், இந்த ரிச்சுவல்ஸ் ஓரியன்ட் விஷயங்கள் அப்படிங்கும்போது மற்ற மத மக்களாகட்டும், ரைட்டுங்களா, ரேசிசம் மற்ற ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்களுங்க, மற்ற அந்த ஆப்ரிக்கன்ஸு, உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு இந்தியன்ஸ் மேலே ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு ஸ்பிரிச்சுவலாக, ரைட்டுங்களா. அதை தான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து காஸ்மிக் ரீசெட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காஸ்மிக் ரீசெட் அப்படிங்கிறது வந்துட்டு முழுக்க இந்த 2026 பூமியோட அந்த கிராவிடேஷனல் புல்லை வந்து வச்சு தான் நடக்க போகுது. ஸோ இந்த இதில் நம்மளோட இந்தியாவில் அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு எப்படிடா யாரடா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2026 பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த 2026 அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. எப்பயும் போயிட்டுருக்கக்கூடியமே கொஞ்சம் ஜர்க்குட்டு ரிசல்ட் அதே தான் வரப்போகுது. அப்போ இந்த 2026 மக்களுக்கு ஒரே விஷயங்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட்ஸு ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. யாருக்குன்னா வேலை செய்கிறவங்க ஆட்களுக்கு கிடையாது, குழந்தைகளுக்கு. ஏனால் முழுக்க இந்த ஏஐனால் வரக்கூடிய பிரெயின் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 2026 நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு தெரப்பி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, கைண்ட் ஆஃப் ஆட்டிசம்ங்க, இதை சரியாக படிக்க மாட்டேங்குது, டோட்டலாக ஸ்க்ரீன் டைமில் இருக்குது, கண்ணு பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 அப்படிங்கிறது நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதன்படி நம்ம எப்படியும் கம்பல்சரி கன்ஃபார்மாக எது விஷயங்கள் பார்த்தாலுமே சரிங்க, யூனிவர்சலாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ, நீங்கள் விதை வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வருங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த 2026 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு செல்ஃபாக வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு 2026 எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒரு இன்பமும் சரி, உங்களுக்கு துன்பத்தை முழுக்க குறைச்சி எல்லாரும் வந்து நல்ல விதமாக வாழணும், நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத சொல்லி வெற்றிக்கிறேன்.